ஒவ்வொரு ராசிக்கும் பிரேக்கப்னு ஒன்று நடந்தால் அது எப்படி அவங்க எதிர்கொள்கிறாங்கன்றதை பற்றி ஒரு யூடியூப் சீரிஸ் பார்த்துட்டு அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிற ராசி என்ன அப்படின்னா சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு பிரேக்கப் ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? நான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான 2 ஸ்டோரி சொல்ல போகிறேன். அந்த ஸ்டோரி சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். சிம்ம ராசிக்கு ரிஜெக்ஷன் அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. ஏன்னா சிம்ம ராசினர் தன்னை கிங்காகவும் குயினாகவும் உணரக்கூடிய ராசிகள். இதை நீங்கள் மைண்டில் ஏற்றிடுங்க. இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஒரு பொண்ணு ஒருத்தங்க அவங்களுக்கு வந்து பிரேக்கப் ஆச்சு. சிம்ம ராசி தான் அந்த பொண்ணு. அந்த பொண்ணு பிரேக்கப் பண்ணப்பறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தன்னோட சோஷியல் மீடியா முழுக்க ரொம்ப கிளாமரஸான பிக்சர்ஸை போஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலே மாறிடுச்சு. அவங்க ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலே ரொம்ப கிளாமரஸாக மாறிடுச்சு. ஏங்க இப்படி பிஹேவ் பண்ணுறீங்கன்னு கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீ எக்ஸுக்கு நான் இப்படிலாம் பிஹேவ் பண்ணால் பிடிக்காது, ஆனால் வெறுப்பேற்றத்துக்காக தான் நான் இப்படி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது ஒரு ஸ்டோரி, அப்படி வச்சுக்கோங்க. இன்னொரு ஸ்டோரி, ஒரு பையன், அந்த பையன் வந்து சிம்ம ராசி. அந்த பையன் என்ன பண்ணார் அப்படின்னா, பிரேக்கப் ஆன பிறகு புதுசாக ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோ சம்திங் அவங்கள கூட்டிகிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் போனாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு அது ஃபோட்டோ எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணாங்க. இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ரெஸ்டாரண்ட் வந்து அவங்க எக்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரெஸ்டாரண்ட். அந்த ரெஸ்டாரண்ட் போனாலே பீஸ்ஃபுல்லாக உணரக்கூடிய அந்த பொண்ணு இதை பற்றி அந்த பையன்கிட்ட நிறைய பேசியிருக்கு. அவங்களுக்கு நிறைய மூமெண்ட்ஸ் அந்த ரெஸ்டாரண்ட்டில் நடந்திருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு புதுசாக ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போய் ஃபோட்டோ எடுத்து அந்த பையன் போஸ்ட் பண்ணார். சிம்ம ராசியோட மைண்ட் எப்படி இருக்கும்? நீ என்னை பிரேக்கப் பண்ணிட்டல, என்னோட ஈகோ நீ அட் பண்ணிட்டல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன், உன்னை வெறுப்பேற்றியே தீருவேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய ராசி சிம்ம ராசி. அதே போல் சிம்ம ராசி உங்களோட பிரேக்கப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க உங்களை விட்டு போக மாட்டாங்க. லைஃப்பில் உங்களை ஸ்டாக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க மைண்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, உனக்கு என்னோட பெட்டரான பார்ட்னர் கிடைச்சிச்சா இல்லையான்னு செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. புரியுதுங்களா? சிம்ம ராசிக்கு நான் என்ன அட்வைஸ் கொடுப்பேன் அப்படின்னா, தயவுசெய்து உங்கள் ஈகோவை விட்டுருங்க. உங்கள் ஈகோ தான் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறதுக்கான காரணம்.